ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பூங்கொன்றமோ அவங்க ஆளும் வெளியில் வந்ததும் உடனே சூர்யா வந்து, சார் எதுக்காக சார் தாராமான்னு சந்தேகப்பட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க, நீங்கள் எப்படி இந்த வேலையை பார்ப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சூர்யா வந்து சொன்னதும் உடனே பூங்கொன்றம் அதிர்ச்சி ஆகிறாங்க. சூர்யா அது வந்து அப்படின்னு போதும் உடனே நம்ம சூர்யா வந்து, இங்கே பாருங்கள் சார், இப்படிலாம் நீங்கள் பண்ணுறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பற்றி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சூர்யா வந்து சொன்னது. கேட்டால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள மாயான்னு தான் நம்பியிருப்பீங்க சூர்யா, வந்திருக்கிறது தாரான்னு கடைசி வரைக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படின்னு பூங்கொன்றம் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம சூர்யா, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, எனக்கு இவங்க எப்போவுமே என் மாயாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து தாராவை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மாறிக்கிட்ட சொல்கிறாங்க. பூங்கொன்றம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாறி, மாயா தான் என் அம்மாவா நான் நினச்சிட்ருக்கேன், இவங்க தாரா கிடையாது அப்படின்னு சொன்னதும் உடனே மாறி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அம்மா மாறி அப்படின்னதும் உடனே மாறி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இப்படி ஒரு கேட்டுத்தனமான வேலை செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாறி, நான் கூடிய சீக்கிரமே மாயா அம்மாவை என் சொந்த அம்மாவா தத்தெடுக்க போகிறேன், ஏன்னா இப்படியே அடுத்தடுத்த பிரச்சனைகள் இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மாறி. இப்போ பூங்கொன்றத்தை பார்த்தியா, அவரும் சந்தேகப்பட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாரு, இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச இல்லை மாறி, அதனால கூடிய சீக்கிரமே நான் மாயாமாவை என் அம்மாவை தத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கிருந்து போனதும் மாறி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நேராக பூங்கொன்றத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார், இப்படி ஹஸ்பண்ட் சார் சொன்னாரு, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா தாரா இப்படி சரின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாறி, இப்படிலாம் நடக்கும்னு தாரா இப்படியான கிரிமினல் வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதும். இங்கே பாருங்க சார், இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, இவங்க தாராவா மாயாமாவாண்டு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்குரிய வழி வந்து நம்ம எப்படியாச்சும் இவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரி சொல்கிறேன். ஆமாம் சார், அவங்களோட தலைமுடி அதே மாதிரி அவங்களோட அந்த சிகப்பு நகம் இது 3 இருந்தால் ஈஸியாக நம்ம ரிப்போர்ட் கிடைச்சிடும் அப்படின்னு போங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக சார் நான் எப்படியாச்சும் அவங்களத எடுத்து கொடுக்குறேன், செக் பண்ணால் இது மாயாவா இல்லை தாரா என்கிற உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னதும், சரி மாறி, ஆனால் தாராவோட ரிப்போர்ட் வேணுமே அப்படின்னு நம்ம போங்கன்னு சொன்னது. சார், அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ண டைம் அந்த ரிப்போர்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், கண்டிப்பாக அதை அங்கே வாங்கி நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னது. சூப்பர் மாறி, நீ ரொம்ப நல்ல புத்திசாலித்தனமாக யோசிக்கிற, சரி மாறி நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொன்று அங்கேருந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் மாறி என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து நாம 3 பொருளையும் எடுக்கணுமே அப்படின்னுட்டு தாரா வந்து ரூமில் இல்லாத டைமாக பார்த்து உடனே தாரா சீப்பில் இருக்கிற முடி கொஞ்சத்தை எடுத்துட்டு நைஸா கொண்டு வச்சிடுறாங்க மாறி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மாறி வந்து யோசிக்கிறாங்க, எப்படியாச்சும் அவங்களோட சொட்டு சிகப்பு வேணுமே அப்படின்னுட்டு நம்ம தாராவுக்காக மாலை வந்து ரெடி பண்ணிட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்தாங்க உங்களுக்கு தேவையான மாலையை எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு கையில் ஒரு கூர்மையான பொருளை வச்சிருக்காங்க மாறி. அப்படின்னு பார்த்து எனக்கு 2 முழம் போதும் மாறி, பூச்சிக்கிட்டானே அப்படின்னு நம்ம தாரா சொன்னதும் உடனே தாராவை பிடிக்க சொல்லிட்டு மாறி என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் வச்சிருந்த அந்த கூர்மையான பொருளால் கட் பண்ணும்போது வேணும்னு நம்ம தாராவோட கையை வந்து கீறி விட்டுடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா தாரா கையிலேருந்து சிகப்பாக வந்துட்டு இருக்கு. உடனே அந்த சிகப்பை வந்து நம்ம மாறி அந்த கூர்மையான பொருள்லாம் வச்சுட்ருக்காங்க. ஐயோ மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னதும், பரவாயில்லம்மா மாறி, தெரியாமல் தானே பண்ணேன், இதில் என்ன இருக்குது, சரி நான் பூஜை பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போ அப்படின்னதும் உடனே நம்ம மாறி வந்து அங்கேருந்து நேராக அந்த சிகப்பு எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் மூடி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாம் எடுத்தாச்சு, கடைசி அவங்களோட நகந்தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி என்ன பண்ணுறாங்கன்னா நகத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தாரா வந்து கூப்பிடுறாங்க. மாறி, இந்தம்மா இதை கொண்டு வெளியில போட்டு நான் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணும் போதோ இது கையில் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு அவங்களோட நகத்தை வெட்டி நம்ம மாறி வந்து, ஆகா அம்மா தாயே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா கையிலேருந்து அந்த நகத்தை வாங்கி கொண்டு நம்ம மாறி வந்து மூளையை சேமிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம பூங்கொன்றத்துக்கு ஃபோன் போட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் தாரா கிட்டேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னதும், சூப்பர் மாறி அதை வச்சுக்கோ அப்படின்னுட்டு பூங்கொன்றம் வந்து டேவிட் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே டேவிட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மாறி வீட்டுக்கு வந்து, மேடம் நான் தான் பூங்கொன்ற சார் அனுப்பி வச்சு
கிடைச்சாள் அப்படின்னதும் உடனே மாரியும் அந்த 3 பொருட்களையும் அந்த ஆளுக்கிட்ட வந்து கொடுத்து விட்டதும் அந்த ஆளு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. உடனே மாறி யோசிக்கிறாங்க, நீங்க தாராவா மாயாவான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தால தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா உங்களோட முகத்திரையை நான் கிழிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு மாறி வந்து யோசிக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட